ஆயரா இருந்த அப்பாவு அவர்கள் அவருடைய தொகுதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாராபுரம் தொகுதி. என்னன்னா இப்ப அந்த தொகுதி மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. ஒரு அப்பாவு ஒரு திமுக காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்த வரலாறு இருக்கு. தன் தொகுதி நம்பி கிட்டத்தட்ட பல வாட்டி அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நம்பி ஓட்டு போட்ட தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர இவர் அந்த தொகுதி மக்களுக்கு துரோகம் மட்டுமே செஞ்சிருக்காரு. ஏன்னா இப்போ நான் அந்த தொகுதியோட மக்களை பத்தின சில இதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு நான் கேட்கும்போது, சில பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது, ராதாபுர தொகுதி மக்கள் கொடுக்குற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தண்ணி வசதி இல்லை குடிக்க, அது மாதிரி விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. ஆனா இதுக்கு எல்லாமே வழிவகுத்து எல்லாமே இதுக்காண்டி வேலைகளும் கத்துட்ட ஒரு 20 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா பேச்சிப்பாறைன்னு சொல்லி ஒரு டேம்ல இருந்து தண்ணி வரதுக்கு கொண்டு இந்த கால்வாய் இதெல்லாம் சரிப்படுத்தினா இன்னைக்கு ராதாபுர தொகுதிக்கு தண்ணி வரது விவசாயம் நல்லா செழிப்படைஞ்சிருக்குமா. அது இல்லாம கனிம வளங்கள் பாத்தீங்கன்னா நிறைய அவரோட பினாமிகள் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சு பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்கிறதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26 கல்குவரிகள் கனிம வளங்கள் திருடப்பட்டிருக்கு. பயங்கரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல அந்த தொகுதி மக்கள். ஏன்னா ஓட்டு போட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு இன்னும் பஸ் வசதி கூட கிடையாது. இவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6000 கோடி இந்த தொகுதிக்கு நான் ஒதுக்கி இருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன் சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நிறைய அவர் ஓட்டு கேட்டு போன இடமெல்லாம் அவரு நிறைய துரத்தி விட்டு நிறைய கேவலமான நிறைய நானே என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன். இல்ல நீங்க ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி போங்க அப்படின்ட்டு ஓப்பன் டாக் அவர் பேசியிருக்காரு. ஓப்பனாவே பேசியிருக்காரு. அது அவருக்கு தெரியுங்க. ஏன்னா இப்ப மக்கள் எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதியை வச்சியும் மதத்தை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த பப்பு வேகாது. இனிமேல் அதெல்லாம் மக்கள் எல்லாமே விழிப்புணர்வா இருக்கிறாங்க. இவங்க அதே குண்டச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இந்த மொழி, அதுக்கப்புறம் இந்த மத அரசியல், மொழி அரசியல் இதையே இவங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க மக்கள். அதெல்லாம் இப்போ கேட்டு கேட்டு அவங்களுக்கே வெறுத்து போய் இன்னைக்கு அவங்களும் என்னன்னா 3வது வர்ற எப்படி தேமுதிக விஜயகாந்துக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தவேகாவுக்கு கிடைச்சிருக்கு, முயற்சிக்கு கிடைச்சிருக்கு, ஒரு வெற்றியா கூட சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு ஆட்சி இவங்க கைப்பற்றுவாங்கிறதுலாம் எனக்கு இனிமேல் தான் தெரியும். அது நாளைக்கு தான் எனக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் இழுப்பறியால் தான் போயிட்டு இருக்குது. முன்னிலை பின்னடைவு இப்படிதான் போயிட்டு இருக்குது. அது இனிமேல் தான் அதை நம்ம சொல்ல முடியும்.